சண்டி தேவி மகிஷாசுரனை அழிச்சதோட போன எபிசோட் பார்த்துருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மகிஷி ரொம்ப சோகத்துல உட்காந்துருக்கா. அவளுக்கு மகிஷாசுரன் அவகிட்ட பேசுற மாதிரி இருக்கு. என்ன நீ மறந்துட்டியா, நான் உன் மேலே வச்சிருந்த அன்பெல்லாம் மறந்தாச்சா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குற மாதிரி இருக்கு. உடனே மகிஷி சொல்கிறான், உங்களுக்கு இப்படி ஒன்று நடந்ததுக்கு அப்புறமும் நான் அமைதியாக இருக்கேங்கன்னா தான் நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க, எனக்கு புரியுது. அப்படின்னா கேட்டுக்கோங்க, நான் மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த சண்டி தேவியை வச்சு அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த தேவர்கள் எல்லாரையும் நான் பகிச்சிக்க போகிறேன் அப்படிங்கிறா. நானும் தவம் செய்ய போகிறேன், பிரம்மா கிட்ட வர வாங்கி இந்த தேவர்கள் அத்தனை பேரையும் நான் அழிக்க போகிறேன். மகிஷாசுரனுக்கு கிடைக்காம போன அந்த இந்திர பதவியை நான் அடைஞ்சே தீருவேன், அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் சத்தியம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த காட்சியில் வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. அங்கே நாராயணன் லட்சுமியிட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படித்தான் மகிஷி உக்கிரமா ஒரு சபதத்தை எடுத்து தவத்தையும் புரிஞ்சு பிரம்மா கிட்ட வர வாங்கி இன்னைக்கு இந்திரலோகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. மகிஷி யாருன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி லட்சுமி கிட்ட கேட்கிறாரு. லட்சுமியும் புரிஞ்சிருச்சு, மகிஷோட கதையை கேட்டு நேரம் போனதே தெரியல அப்படின்ட்டு நாரதர் கிட்ட கேட்கிறாங்க. மகிஷியால அந்த இந்திரலோகத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்திரனோட நிலைமை என்னாச்சு? அதுக்கு நாரதர் சொல்றாரு, தேவேந்திரன் மகிஷிக்காக பயந்து போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பாவம் அவனோட நிலைமை. இப்போ அவன் இந்திரலோகத்திலயும் இல்ல, வேற இடத்துல அவனோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒளிஞ்சிருக்கவும் வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் ஒரு நேரம் காலம் அப்படிங்கிறது தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்குமே அவன் அனுசரிச்சு தானே போய் ஆகணும். இதுல தேவர்கள் அசுரர்கள் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு நாரதர் சொல்ல லட்சுமி கேட்கிறாங்க விஷ்ணு கிட்ட, இன்னும் தேவர்களை நீங்க சோதிக்கத்தான் போறீங்களா அப்படின்னு கேட்டதும் விஷ்ணு சொல்றாரு, நான் எதுவும் சோதிக்கல தேவி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படித்தானே நாரதரை அப்படின்னு கேட்கவும் நாரதர் சொல்றாரு, நான் சோதிக்கிறேன்னா நீங்க கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஆனா நான் யாரையுமே சோதிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஆமான் தான் பதில் சொல்வேன் அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம அமரத்துவம் அடைஞ்ச தேவர்களுக்கும் ஒரு பாடம் வேணும் இல்லையா அப்படிங்கிறாரு. லட்சுமி இதுக்கு தேவர்கள் நினைச்சு பரிதாபப்பட்டு நாராயணனை பார்க்க அவர் சொல்றாரு, தேவர்களோட பிரச்சனைகளுக்கு தான் ஏற்கனவே ஒரு வழி பிறந்துருச்சு, ஹரிஹர புத்திரனும் பிறந்துட்டாரு இல்லையா அப்படிங்கிறாரு. அதுக்கு நாரதர் சொல்றாரு, ஆமா, மகிஷி அளிக்கக்கூடிய ஹரிஹர புத்திரன் தான் அங்க பந்தல ராஜ்யத்துல ரொம்ப கம்பீரமா வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில அங்க பந்தல ராஜ்யத்தை காமிக்கிறாங்க. அங்க பந்தல ராஜா சிவன் முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல மணிகண்டன் உட்கார்ந்து இருக்காரு. இப்போ மணிகண்டன் கொஞ்சம் வளர்ந்தாச்சு. ராஜாவும் மணிகண்டன் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சிவனை. அப்போ ராஜா சிவன் கிட்ட மணிகண்டன் பாத்துக்கோங்க நல்லா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பூஜையும் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாராயணனை பந்தல ராணியும் அந்த குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தை கூட ராஜராஜன் பேர் வச்சாங்க இல்லையா, அந்த குழந்தை இப்போ ஓரளவுக்கு வளர்ந்தாச்சு. அந்த குழந்தையும் மகாராணியும் உட்கார்ந்து நாராயணனை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பூஜையும் நல்ல விதமா போயிட்டு இருக்கு. இங்க மணிகண்டன் சிவனை பூஜை பண்ணிட்டு அவங்க அப்பா கூட உட்கார்ந்து இருந்தவரு கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க அவங்க அப்பா காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அடுத்ததா அவங்க அம்மா இருக்கக்கூடிய நாராயண பூஜை பண்றாங்க இல்லையா, அந்த இடத்துக்கும் போறாரு. ஹரிஹர புத்திரன் அப்படிங்கறதுனால இதுல அப்படி காமிக்கிறாங்க போல இருக்கு. இங்க அவங்க அம்மாவை வணங்கிட்டு நாராயணன் பூஜை பண்ண இடத்துல உட்கார்ந்து அந்த பூஜையிலையும் கலந்துக்கிறாரு. அடுத்த காட்சியில தன்னோட குடும்பத்தை பாக்குறதுக்காக பூஜையை முடிச்சிட்டு ராஜா வந்துட்டு இருக்காரு. இங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. பந்தல ராணி, மணிகண்டன், ராஜராஜன் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ராஜா நிக்கிறாரு. ராஜா ராணி கிட்ட சொல்றாரு, பகவத் தியானத்தோட ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நாளுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு, நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த பூஜைனால தானே கிடைக்குது நமக்கு அப்படிங்கிறவும் ராணியும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொன்னது சரிதான், நாராயணனை பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கும் போது என் மனசுல அவ்வளோ ஆனந்தம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த நமக்கு 2 குழந்தைங்களை கொடுத்த அந்த ஈஸ்வரன் இவ்வளவு பெரியவரா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பணிப்பெண் உணவருந்த கூப்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்த காட்சியில ராஜாவும் மந்திரியும் இருக்காங்க. அந்த இடத்துல ராஜா ரொம்ப வருத்தத்துல சொல்லிட்டு இருக்க, ரொம்ப நேரம் ஆச்சு, குமாரன் இன்னும் காணோம், இன்னும் வரலையே அப்படின்றதும் மந்திரி சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி மணிகண்டன் ரொம்ப சின்ன குழந்தை இல்லையே, நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க சொல்ற மாதிரி என்ன மனசை சமாதானப்படுத்திக்க முடியல, மணிகண்டனை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவும் முடியல அப்படிங்கிறாரு. உடனே மந்திரியும், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, மணிகண்டன் இப்ப வந்துருவான் அப்படின்னு சொல்ல அங்க ஒரு சேவகன் நின்று சொல்றான், மணிகண்டன் வெளியில இருக்க மற்ற குழந்தைகள் கூட விளையாண்டுட்டு இருக்கான், இங்க பணி செய்யற பணியாளர்களா இருக்காங்களே அவங்களோட குழந்தைங்க கூட இந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னதும், நான் கூப்பிட்டேன்னு சொன்னீங்களா அப்படின்னு ராஜா கேட்கிறார். சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த சேவகன் சொல்றான். இதை கேட்டதும் மந்திரி இப்பதான் பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி, ஒரு ராஜகுமாரனா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி முணுமுணுக்க ராஜா கேட்கிறாரு, என்ன மனசுல நினைச்சிட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மந்திரி நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சமாளிக்க பார்க்க ராஜா எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே மந்திரி சொல்றான், இந்த மாதிரி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, மணிகண்டன் கண்டிப்பா ஏதாவது காட்டுவாசிக்கு பிறந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஒரு சன்னியாசி சொன்னது நீங்க வேதவாக்கா எடுத்துக்கிட்டு அவன் நீங்க கூட்டிட்டு உட்கார வச்சுட்டீங்க, ஆனா அவன் பாருங்க எப்பவுமே வெளியே இருக்க குழந்தைங்க கூட ரொம்ப சர்வசாதாரணமா விளையாண்டுட்டு இருக்கான், அவனுக்கு எப்பவுமே ராஜாவுடைய குணங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லவும் ராஜா ரொம்ப யோசிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.